பல்லடம் நகரத்தில் கடல் போல் மக்கள் வெள்ளம் காட்சியளிக்கிறது. உங்களுடைய ஆரவாரம் மகிழ்ச்சி. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலில் நம்முடைய கூட்டணியின் சார்பாக போட்டியிட வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இதுவே சாட்சி. நல்லா அப்படி நின்னுங்க. நல்லா தயவு செய்து இந்த எழுச்சிமிகு பயணத்தில் தலைமையாற்றிய முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவித்தார் எஸ் பி வேலுமணி அவர்களே, மாவட்ட கழக செயலாளர், அமைப்பு செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் சோதர் திரு உடுமலைப்பேட்டை கே ராதாகிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களே, இந்த முன்னாள் அமைச்சர், இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் எம்.எஸ்.எம். ஆனந்தன் அவர்களே,
முன்னாள் எம்பி திரு KR அர்ஜுனன் அவர்களே மற்றும் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு சேமா வேலுசாமி அவர்களே, கூட்டணிக்கு வெற்றி பெறுவதற்கு இங்க இருக்கிற மக்கள் சாட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து, ஸ்டாலின் அவர்களே, நீங்க எத்தனை கூட்டணி அமைச்சாலும் நாங்க மக்களோடு கூட்டணி அமைச்சிருக்கிறோம். எங்க கூட்டணி தான் வெற்றி பெறும். மக்கள் தான் வாக்களித்து ஆட்சி அதிகாரத்திலே அமர வைக்கக்கூடியவர்கள், கூட்டணி அல்ல. கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது மக்கள் தானே, மக்கள் நினைத்ததால் ஆட்சிக்கு வர முடியும். மக்கள் நினைத்தால் ஆட்சி கொள்ளலாம், மக்கள் நினைத்தால் இருக்கின்ற ஆட்சியை இறக்கலாம். எல்லா வலிமையும் இங்க இருக்கின்ற மக்களிடத்தில் தான் இருக்குது. எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை நம்பி இருக்கின்றது. திமுக மக்கள் தான் எஜமானர். தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னும் 40,000 கோடி இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடு நடைபெற்றிருக்கும் என்று பத்திரிகையில் செய்தி வந்துள்ளது. ஆக திராவிட முன்னேற்ற கழக நாட்டு ஆட்சி காலத்தில் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தை மட்டும் பல்லாயிரக்கணக்கான கோடி முறைகேடு நடைபெற்றதாக செய்தி வந்துள்ளது. அதோட இன்னைக்கு நாட்டில் இன்னைக்கு நகை திருடுவாங்க, வைரத்தை திருடுவாங்க, பணத்தை திருடுவாங்க. எங்கேயாவது உடல் உறுப்பை திருடுறதை பார்த்திருக்கீங்களா? இங்க வந்திருக்க யாராவது இருந்தாலும் சரி, நம்முடைய நண்பர்கள் இருந்தாலும் சரி, திமுக காரர் நடத்துற மருத்துவமனைக்கு போய் ஏதாவது அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தா உங்க உடம்புல நீங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். நம்ம உறுப்புலாம் இருக்குதான்னு பார்த்துங்க. திமுக MLA நடத்துகின்ற அந்த மருத்துவமனையில கிட்னி முறைகேடு நடைபெற்றதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது திமுக MLA மருத்துவமனை கண்டுபிடிச்சது திமுக அரசாங்கம். ஆனா எந்த நடவடிக்கை எடுக்கல. அதுல உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அனுமதி மட்டும் நிறுத்தி இருக்கிறாங்க. இது எவ்வளவு முறைகேடு சிந்திச்சு பாருங்க. வறுமையின் காரணம்